ஹாய் ஆல், திஸ் இஸ் சரண்யா, ஃபிசிஷியன் அசோசியேட். நம்ம இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பக்கவாதத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் அதோட ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க, 4.5 மணி நேரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஐவி த்ராம்பலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் மூலயமா அந்த ரத்த கட்டை கரைக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் இன்சர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் எல்லாருக்கும் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த இன்ஜெக்ஷன் சில கண்டிஷன்ஸில் நம்ம கொடுக்க மாட்டோம். அது எந்த மாதிரி கண்டிஷன்றதை பார்க்கலாமா? ஓகே, ஏஜ் 75க்கு மேலே இருந்துச்சுன்னா, இது உங்களுக்கு ரீசெண்டாக ஹார்ட் அட்டாக் இல்லைனா இதே மாதிரி பக்கவாதம் 3 மாதத்துக்குள்ளே வந்துருந்துச்சுன்னா, இப்போ எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கும்போது தலைக்குள்ளே ரத்த கசிவு இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் மேஜர் சர்ஜரி ரீசெண்ட் டேஸில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு தலைக்குள்ளே ஏதாச்சும் டியூமர் அந்த மாதிரி சொல்கிறக்கூடியது இருந்துச்சுன்னா, ஆன்டிகொயாகுலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தக்கட்டு ப்ரிவென்ட் பண்ணுற டேப்லெட், ஃபார் எக்ஸாம்பிள் ரிவோஃபாக்சின், எலிக்வஸ், வேர்ஃபேரின் இப்படின்னு சொல்லக்கூடிய டேப்லெட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஹெட் இன்ஜுரி ஆகிட்டு தலையில் ஆக்டிவாக எங்கன்னா ப்ளீட் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தா ப்ளீடிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். அந்த ரிஸ்க்கை நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம இதை கொடுக்க மாட்டோம். ஸோ இவங்களுக்கு அப்போ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னா, கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெறும் டேப்லெட் போட்டு இந்த கண்டிஷன் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுவோம். இதை பற்றி இன்னும் ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.